நீங்க அத்தைய பத்தி நிறைய சொன்னீங்க. சத்யாவும் நிறைய அட்வைஸ் கொடுத்தா. ஆனா நான் யாரையும் நம்பாம அத்தை மாறிட்டாங்க, நல்லவங்களா திருந்திட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க மாறவே இல்ல. அதே பழைய செல்வநாயகியாதான் என்ன பழிவாங்க நேரம் பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னு இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மா புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். ஆமா, செல்வநாயகி சாயம் எப்ப வெளுத்துச்சு? அது நேத்தே வெளுத்துருச்சு மாமா. தேவி அக்காக்கு இப்ப எல்லா உண்மையும் புரிஞ்சிருச்சு. உங்க 2 பேரையும் நம்பாம அவங்கள நம்பிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க. இப்பயாவது உண்மையை புரிஞ்சுக்கிட்டியேமா, எனக்கு அது போதும். அம்மா, பணம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோமா? சரி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்களா அர்ஜுன்? இந்நேரம் கிளம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா. நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி. சுபத்ரா, என்ன இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருக்க? போய் உடனே மத்த வேலையெல்லாம் பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்துக்குள்ள எல்லாமே ரெடியா இருக்கணும். சரிங்க நீ. குடுமா. சரிங்க, நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரிப்பா, நான் போய் குடிச்சிட்டு சரிப்பா. அர்ஜுன், மாப்பிள்ள நம்பர் கொடுறா, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல. நான் மறந்தே போயிட்டேன் மாமா. மாமா, மாப்பிள்ள பேரு ஆகாஷ். நான் பாத்துக்கிறேன். தள்ளு, துணி எல்லாம் இங்கே வா போட்டிருப்ப. சீ, உள்ள வேலை இருக்குங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். அட 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 அட, எங்க பாத்தீங்களாங்க நம்ம பொண்ண? கல்யாண கலை அப்படியே தாண்டவம் ஆடுதுங்க. ஏன் பொண்ணா இது? போன வாரம் தான் உனக்கு 5 வயசு. நான் உனக்கு ஃப்ராக் கவுன்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரியே நினைப்புமா. அதுக்குள்ள இவ்வளவு வளர்ந்துட்டியம்மா. அப்படியே வாலிப வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்குடி. மா, ரொம்ப நல்லா புழுகுறா. கல்யாணம் ஆகி வந்த புதுசுல ஒரு படத்துல அருக்காணி இருக்கும்ல, அப்படி இருந்தா. இவள மாடர்ன் கெட்டப்புக்கு மோல்ட் பண்ணதே நான் தான். சரி சரி, நான் கேட்டது என்னாச்சு? நீ சொன்ன மாதிரியே மாப்பிள்ள நம்பர் வாங்கிட்டேமா. நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க. நோட் பண்ணிக்க. ஏண்டி, அப்போ நீ பாதி பிளான் தான் சொன்ன. மீதி பிளான் என்னன்னு சொல்லுடி. இந்த நம்பரை வச்சு என்ன பண்ண போற? சொல்றேன். ஆட்டமே இதுக்கப்புறம் தான் இருக்க போகுது. ப்ளீஸ்மா, கொஞ்சம் டீடைலா சொல்லு. உன் பிளான் தெரியாம நாங்க ஏதாவது சொதப்பிட போறோம். சூப்பருங்க. சூப்பர் சூப்பர். குட் மார்னிங் மாமா. சுத்தி கலக்கலா இருக்க. இப்பவே உனக்கு கல்யாண பொண்ணு கலை வந்துருச்சு. நல்லா இருக்கேனா மாமா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்காவா? ஏன் கண்ணே பட்டுருச்சு. இவ்ளோ நாளா இந்த அழகெல்லாம் நீ எங்க வச்சிருந்த? வெரி நைஸ் சுத்தி. என்ன நீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க? ஏய், எனக்கு என்ன, நானா மாப்பிள? சிம்பிளா ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டாலே போதுமே. என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் மாமா என் மாப்பிள. என் மொத்த அழகும் இளமையும் உங்களுக்கு தான். இன்னைக்கு நடக்கிற பொண்ணு பாக்குற நிகழ்ச்சி வெறும் கண் தொடப்பு தான். ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? மாமா உள்ள வரலாமா? ஏய், இது உன் வீடு சுத்தி, உள்ள வா. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்க மேல ஆசைப்பட்டேன், ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியல. அந்த ஆத்திரத்துலதான் நான் தேவி கிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துகிட்டேன்.
ஆனா எனக்கு இப்போ தேவி மேல எந்த கோவமும் இல்ல மாமா. நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்க, இதா யதார்த்தம்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப மனசு மாறி பிராக்டிக்கல் ஆயிட்டேன் மாமா. நீங்களும் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஸ்ருதி, பழசெல்லாம் எதுக்குமா இப்ப? அதெல்லாம் மறந்துரு. வரப்போற மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருந்தா நீ சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் மாமா. உங்க கூட இது வரைக்கும் நான் போட்டோ எடுத்துக்கிட்டதே இல்ல. ஒரு ஞாபகார்த்தமா ஸ்வீட் மெமரிஸா நாம 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? அவ்வளவுதானே, தாராளமா எடுத்துக்கலாமா? சரிங்க மாமா. ஐயோ மாமா, என் மொபைல்ல சார்ஜ் இல்ல போல இருக்கு. ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அச்சச்சோ, என் மொபைல் கூட தேவி எடுத்துட்டு போயிட்டா. சத்யா, இங்க கொஞ்சம் வாய. எனக்கு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ண. எனக்கு மாமா கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும். என் மொபைல் வேற சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. உன்னோட மொபைல்ல எங்களை ஒரு போட்டோ எடுத்து தரியா? சத்யா, ரொம்ப ஆசைப்படுறா. பரவாயில்ல, ஒரே ஒரு போட்டோ தானே, எடுத்து கொடு. போட்டோ எடுத்துட்டியா? அந்த போட்டோவை எனக்கு அனுப்பி விடு. நான் என் மொபைல சார்ஜ் போட்டதுக்கு அப்புறமா பாத்துக்கிறேன். அனுப்பிட்டேன். தேங்க்ஸ் சத்யா. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இந்த போட்டோ எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். இத நான் காலம் பூரா பத்திரமா வச்சுப்பேன். ஆல் தி பெஸ்ட் ஸ்ருதி. தேங்க்ஸ் மாமா. வரேன் மாமா. சத்யா, வசமா நான் விரிச்ச வலையில வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ இனிமே இந்த ஸ்ருதியோட அப்பட்டக்கர் வேலையை மட்டும் பாரு. அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. அபி, வா வா. வாங்க. வணக்கம். வாங்க, வாங்க, வணக்கம். வணக்கம். ஹலோ அர்ஜுன்.